நீ விரும்பும் நல்ல செய்தி உன்னை தேடியே வந்து விட்டது. நீ யாருக்காக காத்து கொண்டு இருந்தாயோ, யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ, அந்த விஷயத்தில் நீ என்னை அலட்சியப்படுத்தாமல் கேட்டுவிட்டு போ. அவரே உன் கண் முன்னே நின்று உனக்கான வெற்றி செய்தியை தரத்தான் போகிறார். யாருமே இல்லையே என்று தனிமையின் போராட்டத்தோடு தன்னையே வருத்தி கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உனக்கான வெற்றி விடியலை தருவதற்காக வந்திருக்கின்றேன். உன் அப்பன் உனக்கான நல்லதை தரும்போது பல இன்னல்களும் தடைகளும் உன்னை நெருங்கிக் கொண்டு இருக்கின்றதோ, ஒரு பிரச்சனை ஒன்று விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றதோ என்று நீ நினைக்கின்றாய். ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் என்று ஒன்றுமே பிடிபடாமல் உன் மனம் குளறுபடிகளில் தவித்து கொண்டு இருக்கின்றது. நீர் போல் தெளிவாக இல்லாமல் உன் மனம் குழம்பி போய் தவிக்கின்றாய். மட்டும் தெளிவாக்கிக்கொள் என் கண்ணின் மணியை. கலங்கிய குட்டையை அப்படியே விட்டுவிட்டால் எப்படி தெளிவடையுமோ அதுபோலத்தான் உன் மனதையும் நீ அப்படியே விட்டுவிடு. எந்த எதிர்மறை எண்ணத்திற்கும் வழிவகுத்து கொண்டு இருக்காதே. யாருடைய அறிவுரைகளையும் உன் மனதில் ஏற்றுக்கொள்ளாதே. அறிவுரைகளும் ஆலோசனையும் கேட்பது நல்லதுதான். ஆனால் எப்பொழுது எப்படி செயல்படுத்த வேண்டுமோ அந்த முடிவு இறுதி முடிவானது உன் முடிவாகத்தான் இருக்க வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் உனக்கு உறுதியாக்க தந்திருக்கும் போது உனக்கானவரும் உன்னை வந்து சேரத்தான் போகிறார். வாழுகின்ற வாழ்க்கையில் நாம் நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்று காலம்தான் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கும். வாழ்பவனுக்கு காலம் பதில் சொல்லும், வாழ போகிறவனுக்கு மனம் பதில் சொல்லும் என்று நினைத்து உன்னை நான் தேடி வந்திருக்கும் போது நீ எண்ணியதெல்லாம் நிறைவேறத்தான் போகிறது. நீ என்னிடம் என்ன வேண்டிக் கொண்டாயோ அதையும் உன் கையிலே கொடுக்கத்தான் போகின்றேன். உனக்கென்று ஒரு ஆற்றல் இருக்கும் போது நீ ஏன் உன்னையே தரம் தாழ்த்தி கொள்கிறாய்? உன் முயற்சிக்கான பலன் உன்னிடத்தில் வந்து சேரும்போது ஏன் தன்னந்தனியாக நின்று கொண்டு இருக்கின்றேன் என்று கடவுளிடம் சஞ்சலப்படுகிறாய்? உன் சஞ்சலத்திற்கும் பலவீனத்திற்கும் இடம் கொடுக்காமல் உன் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றப்போகும் சூழலைத்தான் இந்த சாய் தேவன் உனக்காக உருவாக்க வந்திருக்கின்றேன். நீ சாயி சாயி என்று கூப்பிட்டு என் மனதை எவ்வளவு ஆறுதல் படுத்தி கொண்டு இருக்கின்றாய், எவ்வளவு சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய். அந்த சந்தோஷத்திற்கு பதில் கூறும் விதமாகத்தான் உனக்கானவரை நான் உன்னை தேடி வர செய்ய வந்திருக்கின்றேன். நேரம் மாறிவிட்டதால் தோற்றுவிட்டவினோ என்று நீ நினைத்து விடாதே. நேற்று நடந்ததெல்லாம் மாறிவிடுமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் பொருள். ஆனால் என்னையே நம்பி இருக்கும் என் பிள்ளையே, உன்னை விதியின் பிடியிலிருந்து காப்பாற்றி உனக்கான பாதையை நான் வகுத்து நீ எந்த ஒன்றிற்காக தேடி தேடி அலைந்து கொண்டு இருந்தாயோ அதை உன் கையிலே கொடுப்பதற்குத்தான் இந்த துவாரகமாயின் குரு நான் வந்து விட்டேன். இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். போகும் பாதை சரியானதா என்று தானே பயணிப்பதற்கு இவ்வளவு சந்தேகப்பட்டாய். இதோ அந்த பாதையில் இருக்கின்ற தடைகளை அகற்றிவிட்டு கற்களையும் முற்களையும் உன்னிடத்தில் உனக்கான வெற்றியை தடுத்து கொண்டு இருப்பது என்று அறிந்துவிட்ட பிறகும் அதை நான் அப்படியே விட்டு விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம். எதிர்கொள்கின்ற பிரச்சனையை நீ எதிர்நீச்சல் போட்டு போராடித்தான் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. மரம் போல் உன் பாதை கடந்து வந்த பாதையை நினைத்து எண்ணிக்கொள்ளாது. இந்த விடியில் நீ வணங்கும் இந்த சாயப்பனின் அருளால் உனதாக்கப்பட போகிறது என்பதில் உறுதியாக இரு. உன் வாழ்வும் வளம் பெறத்தான் போகிறது. உன் எதிர்பார்ப்பின்படி எதிர்நோக்கி இருந்த ஒருவர் உன் வாழ்க்கையில் வந்து சேர்வதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன். எந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தை நீ நெருங்கிக் கொண்டிருந்தாயோ அந்த ஒன்று தானாகவே உன் கைகளில் வந்து தான் சேரப்போகிறது. யாருமில்லை என்று குழம்பிக் கொள்வதும் வருந்திக் கொள்வதுமாகத்தான் உன் வாழ்க்கை இத்தனை காலமாக அங்கு நேரம் வீணடிக்கப்பட்டு கொண்டே இருந்தது.
தனக்கும் இடை கொடுக்கும் தருணமாகத்தான் உன் சாய் தேவன் உனக்கான வெற்றி பாதையை தீர்மானித்து கொண்டு வந்திருக்கின்றேன். வருவது வரட்டும் என்ற நிலையில் நீ என்னை கெட்டியாக பிடித்துக்கொள். ஏனென்றால் நடத்தி வைப்பது இந்த சாய் தேவன் அல்லவா? அப்படி இருக்கும்போது உன்னை நான் தவிக்க விட்டு விடுவேனா என் கண்ணின் மணியை? உன் மனதில் இருக்கின்ற செயலை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. காலம் உன்னை தூக்கி எறிந்தாலும் தூசி என மற்றவர்கள் உன்னை தூக்கி எறிந்தாலும் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நான் கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். வாழ்வில் பிடித்ததெல்லாம் உடனடியாக கிடைப்பதில்லைதான். ஆனால் பிடித்ததற்காக போராடுவதில் ஒன்றும் தவறில்லைதானே? நேரம் மாறிவிடத்தான் போகிறது. நேற்று என்ன செய்தோமோ அதை இன்று நடக்கும் என்று நீ எண்ணிக்கொள்ளாது. என்று நடந்தாலும் என்ன நடந்தாலும் இப்பொழுது நம் கையில் என்ன இருக்கின்றதோ அதுதான் நிதர்சனமான உண்மை. தாமதமாகி கொண்டு இருக்கின்றதோ என்று இந்த அப்பனை நினைத்து நீ வருத்தி கொள்ளாதே. தாமதமானாலும் தரமான ஒரு செயலுக்காகத்தான் இந்த அப்பன் நமக்கான ஒன்றை தள்ளிக்கொண்டே போகிறார் என்பதை நிலைநிறுத்திக்கொள். உனக்கானவரை உன் கண்ணில் காட்டுவதற்கான நேரத்தை நான் நெருங்கிவிட்டேன். யாரும் இல்லை, நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று கண்கலங்கிய விஷயத்திற்கும் கவலைப்பட்ட தருணத்திற்கும் உன் அப்பன் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது. உன் கவலை தீர நான் வழி சொல்ல வந்து விட்டேன். உனக்கானவரை உன் கையில் ஒப்படைத்து உனக்கான வெற்றியின் பாதையில் சூட்சமத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது என் கண்ணின் மணியை காலம் என்னும் வினோதமான சாவியை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். உன் கவலைகள் தீர்வதற்கான வழியை நானே தருவதற்கு வந்திருக்கின்றேன். கண்கண்ட தெய்வமாக இந்த சாயை நீ வணங்கிவிட்ட பிறகும் உன் மனதில் இருக்கின்ற குறைகளுக்கு நீ இடம் கொடுக்கலாமா? நீ செல்லும் வாழ்க்கையின் பாதையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். ஏற்றமும் இரக்கமும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஏற்றத்தில் இருப்பவர்கள் இரக்கத்தை பார்த்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. இரக்கத்தில் உள்ளவர்கள் ஏற்றத்தை பார்த்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. இது காலத்தின் கட்டாயம். இந்த கட்டாயத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்கு யாராவது ஒருவர் வரமாட்டாரா என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே நான் உனக்காக ஒருவரை தயார்படுத்தி தான் உன் வாழ்க்கைக்குள் அனுப்பி வைத்து இருக்கின்றேன். அவரை அடையாளம் கண்டு கொள். எப்படியப்பா கண்டு கொள்வது என்றுதானே நீ என் மீது வருத்தப்படுகிறாய்? என் கண்ணின் மணியே, உன் கண் முன்னே அவர் வந்து நிற்கும் போது உன் ஆத்மாத்மம் உணர்வோ இவர்தான் உனக்கானவர் என்று சொல்வதற்கான நிலையை நான் உனக்கு உருவாக்கப் போகிறேன். துன்பத்திற்கு இனம் கொடுக்காமல் நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஏற்றத்தை கொடுப்பதற்காக அவரை உன்னை வந்து சேரும்போது உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு நீ நல்லதொரு வாழ்க்கைக்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு. புயல் போல் துயரங்கள் உன்னை வந்து தாக்கி கொண்டிருந்தாலும் அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருபவன் இந்த அப்பனான் அவன் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்கான பிறவியில் உனக்கு நல்லதை செய்வதற்கு மட்டும்தான் மறுபிறவி எடுத்து உன் அப்பன் உனக்காகவே வந்திருக்கின்றேன். உன் சாயி சாயி என்று என்னை அழைத்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான தேடலில் நான் நல்லதை மட்டும்தான் உனக்கு விதித்து கொண்டு இருப்பேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு. நல்லதொரு முடிவாய் நான் உனக்கு நல்ல நாளில் தர வந்திருக்கும் போது நீ எதற்காக எதையோ எதிர்பார்த்து எங்கெங்கேயோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய்? என் பிள்ளையின் நல்ல உள்ளத்தை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் நான் வந்திருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் அங்கு ஏற்றத்தை பார்க்க போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். நம்பிக்கையோடு செயல்படும் அத்துணை காரியத்திலும் உனக்கான வெற்றியின் பாதையை உன் கண் முன்னே உருவாக்க நான் வந்து இருக்கும் போது நல்லதொரு காலத்திற்கு தீர்வு கிடைத்து விட்டது. நம்பிக்கையோடு வழிபட்டதற்கான பலனும் கிடைத்து விட்டது. பொறுமை நிதானம் என்று சொன்ன சொல்லுக்கு அர்த்தம் கிடைத்து விட்டது. இந்த அப்பன் மீதான நீ வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் பலன் கிடைக்கப் போகிறது. இந்த ஒன்றிற்காக நீ வாய்ப்பாகவே தேடிக்கொண்டு இருந்தாயோ அந்த வாய்ப்பே உன் வாழ்க்கையாக மாறும் தருணத்தை இந்த அப்பன் நான் உனக்கு உருவாக்கி விட்டேன். இந்த சாயின் அருளால்
உனக்கு நல்லது நடத்தித்தர நான் வந்து இருக்கும்போது உன் மனக்கலக்கம் எதற்கு? நம்பிக்கையை தானே உன் வாழ்க்கையில் எல்லா செயலையும் வெற்றி பெற வைப்பதற்காக வந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இருந்து கொண்டு அந்த நம்பிக்கையை என் மீது போட்டுவிடு. உன் பாரத்தையும் உன் துன்பத்தையும் நான் சுமக்க தயாராகிவிட்டேன். இதோ உனக்கான பாவ காலத்தை முடித்து வைத்து புண்ணிய காலத்தை ஆரம்பித்து வைக்கப் போகும் நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். எதிர்நோக்கும் இடத்திலிருந்து நீ எதிர்பாராத மகிழ்ச்சியான தருணம் உன்னை தேடி வந்து விட்டது. நாளை எது வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும். ஆனால் இப்பொழுது நடக்கும் இந்த உண்மையான நிகழ்வினை மட்டுமே உறுதியாக பற்றிக்கொள். இதுதான் நான் உனக்கு தந்திருக்கும் நிதர்சனமான உண்மை. வெற்றி உனக்கு கிட்டத்தான் போகிறது. என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஜெயிக்கப் போகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.